ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம திரும்ப இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். சட்லூஜ் அப்படின்னு ஒரு படம் ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஆகலை. அந்த படம் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஹனி டெஹரான் அப்படின்ற ஒரு படம். இவரோட முன்ன படம் ராத் அகேலி ஹேன்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாயிருக்கும், செகண்ட் பார்ட் சுமார் தான். இந்த படம் மேலே நம்பிக்கை இல்லை, பட் ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரேவாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த படத்தை விசாரித்து பார்த்தா இந்த படம் வேற ஒரு டைட்டிலோட ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணதுனால இதை டேரெக்டாக ஜி5ல விட்டுருக்காங்க. ஜி5ல விட்டவனே ஒரே ஒரு நாள் தான் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த படத்தை தூக்கிட்டாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்றது ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. போய் பார்த்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நம்ம டீட்டெயில் ரிவ்யூவை என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சட்லூஜ் தில்ஜித் நடித்த படம். இது உண்மையாகவே நடந்த கதை. பஞ்சாப்ல 1995ல நடக்கிற ஒரு போலீஸ்க்கும் பஞ்சாபிஸ்க்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். தில்ஜித் ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. அவரோட ஃப்ரெண்டோட அம்மா காணாம போயிடுறாங்க. அதை தேடி போறப்ப பார்த்தா நிறைய அன்கிளைம்டு பாடிஸ் அவர் பார்க்குறாரு. அன்கிளைம்டு பாடிஸ் பார்த்தவொடனே இதெல்லாம் எதனால் நடக்குது, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி ரெவல்யூஷனரியா எப்படி இறங்குறாரு, அவர் என்னென்ன பண்ணாரு, அவருக்கு என்னென்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப சிமிலர்னு நீங்க சொல்லலாம், நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது உண்மையான கதை. இந்த கதையை கொஞ்சம் கூட அந்த அந்த ஒரு எசன்ஸை கம்மி பண்ணாம சொன்ன படம் தான் இது. ரொம்ப தெளிவா அதை எங்கேயுமே விட்டுறக்கூடாது, என்னென்ன சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லணும், கான்ட்ரோவர்ஷியலா இருந்தாலுமே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெஸ்ட் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல நிறைய விஷயத்த ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை பேன் பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசனே போலீஸோட இதுதான். இதை நீங்க ஈஸியா விசாரணையோட கனெக்ட் பண்ணிடலாம். விசாரணைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா விசாரணை ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற கதை, இது அப்படி கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த படம் பாருங்க. இப்போ ஆக்சுவலா எதுலையும் ஸ்ட்ரீம் ஆகல. எதுல ஸ்ட்ரீம் ஆகும், எதுல பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மறக்காம பாருங்க இந்த படம். ஏன் சொல்றேன்னா, ஒரு 20 நிமிஷம் கடைசியா, ஒரு கடைசி 20 நிமிஷம் ஒரு ரிவிலேஷன் ஒன்று வரும். அது நான் எதுவுமே சொல்லலை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங். அந்த ரிவிலேஷன் அந்த 20 நிமிஷம் அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். அவ்வளவு பயங்கரமா எடுத்திருப்பாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. மியூசிக்ல இருந்து எல்லா கேஸ்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். இந்த படத்தை ஏன் பேன் பண்ணாங்க, இது பேன் பண்ண வேண்டிய படம் தான் அப்படின்ற இந்த லெவலுக்கே எடுத்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவு உண்மையான விஷயத்த அவ்வளவு இதுவா சொல்லியிருப்பாங்க. எதுக்கு ஜி5ல ஸ்ட்ரீம் பண்ணாங்க, அது எதுக்கு ஒரு நாள் ஜி5ல ஸ்ட்ரீம் ஆச்சுன்றதும் தெரியல. ஸோ இது உண்மையாவே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதை கண்டிப்பா பாருங்க, மறக்காம பாருங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு படம். நீங்க எல்லாரும் ஆர்டிகல் 15 ஒரு படம் பார்த்துருப்பீங்களா தெரியல. நெஞ்சுக்கு நீதின்ட்டு இங்க உதயநிதி ஸ்டாலின் சார் ரீமேக் பண்ணியிருப்பாரு. பட் ஆயுஷ்மான் குரானா படம் ஆர்டிகல் 15, அந்த படம் டைம் இருந்தா பாருங்க. எப்பயும் போல ஒரு சஜஷன் சொல்ற மாதிரி இப்போ ஒரு சஜஷன் சொல்றேன், ஆர்டிகல் 15. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல படம். இதை டைம் இருந்தா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கு என்ன கனெக்ட்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஒரு ரெவல்யூஷனரியான படம். நம்ம இந்திய சினிமால ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி எடுத்துட்டு வர படம் ரொம்ப ரேர் தான். அதை நீங்க இவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க, விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான் இருக்கும் இந்திய சினிமால. அவ்வளோ நல்ல படம் இது. கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா இது 18+ தான். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம்.